வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமிகோஸ்டோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் நீங்களே பார்த்துருப்பீங்க 50 ஸ்பியர் சேலஞ்சஸ். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது ரூல்ஸ் என்னென்னா, நம்ம வந்து தொடர்ந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடோ தொடர்ந்து ஸ்பியர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க திருப்பி நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது. மூடிட்டு இருக்க மாட்டேடா. அதே மாதிரி கரெக்டு, பொண்ணு மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன், பற்றுச்சு. இப்போ தீவிரவாதியை வரட்டுற மாதிரி வரட்டுவாங்க. சரி கைஸ், ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேம் பற்றி சொல்லணும் கொஞ்சம். ராக்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் இந்த கேம். நிறைய பேர் ராக்ஸ்டர்ஸ் கேம்னா சானஞ்சைஸ் கண்ணியாக இருப்பீங்க. நான் வந்து புள்ளி கண்ணி. வெறும் மியூசிக்காக விளையாட வேண்டாம். இரடா பெரிய அனிருத், இளையராஜா, ஷான்லி, பிரெயின் டெய்லர் கேள்விப்பட்டிருக்கியா? சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ இவங்க தான் கைஸ் ஜாக்ஸு. அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும். இந்த தொப்பி போட்டு போகிறார்ல, இவர் தான் அந்த மியூசியம் இருக்கும். சுதாகர் அண்ணன் கொஞ்சம் கெத்தாக தெரிவாப்பில். இவரை தூக்கி உண்டுவோமா, இவர்லேருந்து ஆரம்பிப்போம். இவங்க கேங்கை அடிக்க வந்தாலும் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா இவங்க சிலுக்கு. ஆமாண்டா சிலுக்குடா. நீங்கள் வந்தீங்கன்னா வரலான்னு நினைக்கிறேன். இந்த பிஜிஎம் தான் கைஸ். இவங்க சாரி கைஸ், லேப்டாப் சார்ஜ் இல்லாமல் சடவுன் ஆகி போச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் ட்ரைலே கூட முடிச்சிருக்கலாம். சரி வாங்க ஆரம்பிப்போம். இப்போ நம்மகிட்ட அடி வாங்கின பொண்ணு நிற்கிது. ஓடி வச்சு பார்த்தோன்னே வெடி வெடிச்சனால ஓடி இருக்கு போல. டேய், ஒரு பொண்ணை அடிச்சிருக்காங்க. மனத்துக்கு சொல்லுவோம். அதுவும் அந்த அடி வாங்கின பொண்ணு என்னோட புள்ளி கிரஷ் கைஸ். அந்த பொண்ணு தான் அழகாக இருக்கும் இந்த கேம்லேயே. வேடிக்கை பார்த்ததுக்காக இவனுக்கு ஒரு சொருகு. நான் ஸ்டார்டிங்கில் கேம் விளையாடுறப்ப இவ தான் ஹீரோயின் நினச்சேன். ஆனால் கடைசி வேற. ஹலோ புண்டாமானே. ரெண்டாவது சொதப்பல் நண்பர்களே. பிடிச்ச இனத்தினும் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கணும். இன்னும் எல்லாரும் கையில் கிராக்கர் சொல்கிறாங்க. தீபாவளி சீசன் போல் சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. இந்த மாதிரி பல மெமரிஸை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு இந்த கேம். கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி வளைச்சிட்டாங்க கைஸ். நான் சொல்லலை, தீபாவளி சீசன் தான் போல். இது வந்து ஹாலோவின் சீசன். கேம் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அது வந்துடும். இந்த இப்போ ஹாலோவின் சீசனில் வர மிஷின்லாம் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம மூன்ற வேலையை பார்ப்போம். இவங்க தான் கைஸ் நேடு. இவங்க ஒரு கும்பல், படிப்பாளி கும்பல். இந்த படிப்பு சும்மாயில் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன்னா ஒருத்தன் அடிச்சா இந்த பார்த்தீங்களா கும்பலாக மொத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, ஏன் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மிஷின் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோதான், மிஷின் போச்சு. திரும்ப ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கணும். பேசாமல் இதை மட்டும் லிபரல் பண்ணிக்குவோமா கைஸ்? ஆனால் கஷ்டமாக இருக்குது அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுறதை மட்டும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி அவங்க திருப்பி அட்டாக் பண்ணாமல் ஸ்பியர் போட்டு சேலஞ்ச் முடிச்சு காட்டுறேன். பேசாமல் பஸ்டட் கூட ஆகி திரும்ப ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம். ஆனால் முடிக்காமல் போக மாட்டேன் தெரிஞ்சுக்க. சரி கைஸ், ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைமாவது வெற்றிகரமாக முடிப்போன்ற நம்பிக்கையோட ஆரம்பிப்போம். வெளில இருப்போம். அவன் சொன்னதை கவனிச்சிங்களா? சாரி, இஸ் மை ஃபால்ட். இதுவும் ஒரு ரகமாக இருக்கான் நேரத்தில். எதுக்குடா? ஓ, அவன் அட்டாக் பண்ணதுக்கா மேலே. சரி, நீ விசாட்டி வரட்டிக்கிட்டே இரு, நான் என் மிஷினை முடிக்கணும். கைஸ், இந்த மாதிரி அடிலாம் சேஃப்டிக்கு ஆகாது. இன்னொரு டைம் கூட இன்ட்ராக்ட் ஆகிருக்கும்போது அடிக்கிறது. இன்னும் வரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நண்பர்கள், இவங்க தான் கிரீசர்ஸ். இவங்க கொஞ்சம் டெரரானவங்க. இவங்களுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். திருமணம் தான் நேர்தான் இருக்கான். இவன் வெறி கொண்டு ஓடி ஆப்போசிட் சைடு. போய் நேட போய் அடிக்கிறியடா. அவனே ஒரு புள்ள பூச்சி.
ஓடுறத பார்த்தீங்களா? அப்போ நீ மட்டும் அடிப்பியா? நீ எடா அப்படின்னு கேட்கலாம். நான் அடிப்பேன்டா, ஏன்னா மிஷின் முடிக்கணும்ல. கைஸ், இந்த முன்னாடி போகிறான்ல இவன் GTA 5 ஃப்ராங்க்லின் மாதிரியே இருப்பான். அதுவும் கோவக்கார பைய இதாக வரட்டுறான் பாருங்க. இந்த கேமில் மொத்தம் ஒரு 4-5 கும்பல் இருப்பாங்க. அந்த கேங்லேயே எனக்கு இவைகள்லாம் பிடிக்காது, ஜாக்ஸை. ஏன்னா கேமில் ஒரு சில மிஷின் முடிக்கணும் அந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். வளைச்சு புள்ளி பண்ணுவாங்க. கேமில் நம்ம பண்ணுற புள்ளியோட இவங்க பண்ணுற புள்ளி தான் அதிகமாக இருக்கும். அதனாலே அந்த கேம் கொஞ்சம் முடிகிற சீசன்லாம் நம்ம கொஞ்சம் கெத்தாயிடுவோம். அப்போ குறுக்க வர்றவனெல்லாம் போட்டு அடிக்கிறது, அதுவும் இவங்கள முக்கியமாக வச்சு செய்கிறது. இங்கே ஒருத்தன் யாரும் இல்லாத இடத்துல கம்பு சுற்றிட்டு இருக்கான். ஐயோ ஆமாம், ஸ்லிங் ஸ்டார் மிஷின் ஒன்று முடித்தாதான் இந்த இடம் ஓப்பன் ஆகும். மறந்து இந்த பக்கம் வந்துட்டேன். இவன் தான் கைஸ் விரட்டிட்டு வந்துருக்கான் நம்மளை. இங்கே கம்பு சுற்றினால அவன் தான். அதுவும் இவங்கெல்லாம் கும்பலாலாம் சேர்ந்தா மொத்திடுவாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இதான் கைஸ் இவங்க மியூசிக். இதுவும் நல்லா மஜாவாக இருக்கும். மொத்தமே 14 ஸ்பியர் தான் ஏதோ போட்டிருக்கோம். இதே ரொம்ப நேரம் விளாட்ற மாதிரி இருக்குது கைஸ். அப்புறம் இவங்க முக்கியமான ஆள், இவங்க பாக்ஸர்ஸ். நீங்கள் எல்லாம் அவங்க பேர் பெர்ப்ஸும் ஏதோ வரும். இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கைஸ். அதுவும் இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு சீசனில் வந்து இவங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்மளை எவன் அட்டாக் பண்ண வந்தாலும் சரி உடனே வந்துடுவாங்க. வேணாம் பிளிப்ஸு அப்படின்ட்டு. எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்துடுவாங்க கரெக்டாக. அதனால் இவங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேசாமல் அந்த மிஷினை நம்ம ஏன் நேட வச்சு முடிக்கக்கூடாது? அவங்க தான் அப்பாவி அம்பி மாதிரி அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க. இந்த அப்போ ஒருத்தன் சொல்லிட்டு போனான்ல, சாரி இட்ஸ் மை ஃபால்ட்னு, அந்த மாதிரி போயிடுவாங்க அவன் சாட்டிக்க. இப்போ தானடா அவங்கள பற்றி பெருமையாக சொன்னேன். ஒன்று கூடுறாங்க கைஸ், வேஸ்ட்டு வேலையாயிரும். அப்புறம் ஐயோ என் செல்லத்தை நானே அடிச்சு விட்டேனே, மன்னிச்சிருடிமாளா. என்ன எவனும் வரட்டலை, பக்கத்தில் தான் ப்ரொஃபஸர் இருக்கான். சரி நம்ம நல்ல நேரம். கேஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியுதா, எங்கே பார்த்தாலும் நீ இருக்காங்க. இல்லை என் கண்ணுக்கு தான் ஏப்ப சாப்பையாக தெரிகிறாங்கன்னு தெரில. புல்ஷிட். இப்போ தான் சொன்னேன், பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நேட்டு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இங்கே. இந்த ஒரு நேட் போகிறான், தெரியல உங்களுக்கு? இந்த இங்கே ஒரு நேடு தூக்கி சொருகுவோம். இந்த இங்கே ஒரு நேட். இது வந்து லைப்ரரி. இங்கே இவங்க இருக்கிறது யூஸ்வல் தான். இது இங்கே கோட்டை. ஆனால் பறந்து விரிஞ்சு கிடக்காங்க படிப்பாளிங்க இந்த கேம் முழுக்க. என்ஜாய் ஒரு ட்ரிப்பா? நான் ட்ரிப்புக்கே போகலங்க ஐயா, நான் ட்ரிப்புக்கே வரமாட்டேங்க ஐயா. இப்படி ஒருத்தர் இருப்பான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடையும். நான் போயிடுவேங்க சும்மா சொன்னதுக்காக. ஏடா உங்களை தான் அடிக்கிறேன், வரேன். இந்த வந்துட்டான் இல்லை. இன்னும் அருமையாக மியூசிக் போட்டிருக்கான் பாருங்க கைஸ், இனிமையாக இருக்குல்ல. அம்படுதான் முடிச்சு விட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் போட்டேனேடா, ஒரே குத்தில் முடிச்சு விட்டியாடா.